ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, மேட்டூர் டேம் எப்படி இருக்குது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தான் காய்ஸ் நம்ம அங்கே வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு அப்போ இப்போ மேட்டூர் டேமுக்குள்ளே வந்துருக்குறோம். இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் அந்த நோக்கி தான். இந்த இடத்துல ஒரு ஆர்ச் ஆட்டம் இருக்குல்ல காய்ஸ், இதுக்குள்ளே தான் போகணும். இதுக்குள்ளே போய் அந்த ஷெட்டுலாம் போட்டிருக்காங்கல்ல, அதுக்குள்ளே போய் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே போகணும் காய்ஸ். போனோன்னா உள்ளே நிறையா இருக்கும். அது உங்ககிட்ட நான் காட்டலன்னு தான் பார்த்தேன். அது நான் அப்புறம் சொல்கிறேன் என்னென்ன இருக்கணும். இங்கே தான் காய்ஸ் மீன் கடை போடுவாங்க. அப்படியே பிடிச்ச மீனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே மீனை வறுத்து போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் காய்ஸ். நான் கூட சாப்பிட்ருக்கேன். இங்கே நிறையா கடை இருக்குது இது மாதிரி. நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கடை இருக்குது. நிறையா கடை இருக்கும். எல்லாம் மீன் கடை ஹோட்டலாகவே இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாகவே. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் போய் கூட சாப்பிட்லாம். மீன்லாம் சூப்பராக இருக்கும். நிறைய மீன் இருக்கும். ஜிலேபி மீன்லாம் வச்சுருப்பாங்க. அதை எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய வச்சுருப்பாங்க. நான் அன்றைக்கி ஒரு நாள் போய் சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்துச்சு மீன். அங்கே சாப்பிட்றது வேறு எங்கேயும் சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. அதுக்கப்புறம் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் குளிப்பாங்க எல்லோரும். அந்த மேட்டூர் டேம்லேருந்து திறந்து விடுவாங்களே 3 கேட்டாட்டம் இருக்குல்ல, அது உங்ககிட்ட நான் காட்டலான்னு தான் பார்த்தேன். ஆனால் காட்ட முடியல. எதுக்குன்னா இந்த கொரோனா டைமில் யாரையுமே உள்ளே விடலை. நான் ஆல்ரெடி கேட்டு பார்த்துட்டேன், அவங்க உள்ளே விட முடியாதுன்ட்டாங்க. அதனால் இதாங்க இதோ பாருங்கள் மேட்டூர் டேமு. இதுதான் மேட்டூர் டேமு. இது மேல் வியூவில் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். நான் அந்த மேல் வியூவையும் பிடிச்சிருக்கிறேன் எனக்கு ட்ரை பண்ண அளவுக்கு. நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கம்பி கேட்லாம் போட்டிருக்காங்களே, அதுதான் காய்ஸ் பார்க்கு. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் மேட்டூர் டேம்னு தெரியுதா. என்னாலே அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு அப்புறம் எடுக்க முடியலை. அதுக்கப்புறம் நான் உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்கிறேன். உள்ளே என்னென்ன இருக்குன்னா, நீங்கள் உள்ளே போனவுடனே லெஃப்ட்டு போனீங்கன்னா அந்த மேட்டூர் டேம்லேருந்து தண்ணி திறந்து விடுவாங்களே, அது நல்லா ஃபோர்ஸாகவே அடிக்கும். அந்த இடத்த இருக்கும். அந்த இடத்த திறந்து விடுற தண்ணி தான் இங்கே குளிக்கிற இடம். இந்த இடத்தெல்லாம் எல்லோரும் குளிச்சுட்டு இருப்பாங்க. நான் கூட நிறைய டைம் வந்திருக்கேன். இங்கே வந்து நானும் குளிச்சுட்டு போயிருக்கேன். நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நிறையா மீன் இருக்கும். மீனுக்கெலாம் இப்போ முன்னெல்லாம் அவ்வளோவும் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய ஏகப்பட்ட மீன் இருக்குது. அது மீன்காரங்கெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க வலை போட்டு. நல்லா பெரிய பெரிய மீன் கொஞ்சம், சின்ன மீன் கொஞ்சம், அதோட சின்ன மீன் கொஞ்சம். அதை காட்டலான்னு பார்த்தேன். அது சில காரணால் காட்ட முடியல. அதுக்கப்புறம் வந்து எல்லா மீனுமே ஜிலேபி மீன் தான். நிறையா மீன் இருந்துச்சு, பிடிச்சி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்துச்சு ஜிலேபி மீன்லாம். அதை தான் அந்த கடையில் எடுத்துகிட்டு போய் வறுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போகிற இடம், இதுதான் அந்த தண்ணி போகிற இடம். அதுக்கப்புறம் இதுவும் அந்த தண்ணி போகிற இடம் தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், அது வழியாக தான் போகும். இந்த சைடு போகும். அப்புறம் நான் இன்னொரு ஆங்கிளில் காட்டுப்பேன் பாருங்கள். இதோ இந்த சைடில் அப்படியே இதில் போய் பவானிலாம் போகும். பவானிக்கெலாம் இங்கே தான் தண்ணி போகுது. அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தான் தண்ணி. அதுக்கப்புறம் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன். அந்த பார்க்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, லெஃப்ட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த தண்ணி ஊற்றுறது இருக்கும். ரைட்டு போனீங்கன்னா அந்த பார்க்லாம் இருக்கும். அதான் சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு. அந்த மேட்டூர் டேம் மேல் வியூவிலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னா, அங்கே பாருங்கள் காய்ஸ். இது அது கேமரா நல்லாவே பிடிக்க முடியல. அது கொஞ்சம் வண்டிலாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதனால் பிடிக்க முடியல. அது வந்து மொத்தமாக 110 அடி. அதனால தான் பிடிக்க முடியல. இந்த பார்க் இதுதான் வந்து 16 கேட்டு. இந்த 16 கேட்லேருந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அவ்வளோ சூப்பராக போகும். நான் ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் திறந்து விட்டது. அதுக்கப்புறம் திறந்து விடல டேமையே. அங்கே பாருங்கள், அந்த கீழெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு போகும். எல்லாம் பெரிய பெரிய பாறையாக இருக்கும். அது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட சொல்லவே முடியல. இந்த பார்க்கு போனீங்கன்னா நிறையா விளையாடுற இடம் இருக்கும். அதுக்கப்புறம் பாம்பு வளர்ப்பாங்க, அனகொண்டா அது மாதிரி.
அது 2 இடம் இருக்கும். ரேபிட் வளர்ப்பாங்க, முயல் வளர்ப்பாங்க, அதுக்கப்புறம் மீன் வளர்ப்பாங்க, ஆமை வளர்ப்பாங்க. அது மாதிரி உள்ளே போனீங்கன்னா நிறையா இருக்கும், நிறையா மாங்காய் மரம்லாம் இருக்கும். அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதான் guys, வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.